ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். தினமொரு கதை வித் ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீடர்ஷிப், அதாவது தலைவன். ஒரு தலைவன்னா எப்படி இருக்கணும்? நம்ம மொத்த டீமையும் ஒரு நல்ல விஷனை நோக்கி கொண்டு போறவர் தான் தலைவன் நம்ம சொல்றோம். இப்ப தலைவன்ல வந்து 2 வகை இருக்காங்க. உங்களுக்கு நான் ஈஸியா ஒரு ஐடியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட் ஏ எப்படின்னா, நம்ம பாகுபலி படம் பார்த்திருக்கோம்ல, அதுல மகேந்திர பாகுபலி என்ன பண்ணுவாரு? அவர் ஒரு தலைவன், அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்லது பண்ணணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்தோட செயல்படுவாரு. அவரு பார்ட் ஏ, அதாவது நல்ல ஒரு லீடர். பார்ட் பி யாருன்னா அவரோட தம்பி. அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு தேவை அந்த பதவி, அந்த அரியணை, அது மட்டும்தான் அவரோட நோக்கம். மத்தபடி மக்களுக்கு நல்லது செய்யணும், நல்ல விஷனை நோக்கி நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறது அவரோட எண்ணம் கிடையாது. இவரு பார்ட் பி. இல்ல நீங்க எந்த பார்ட் ஏவா பார்ட் பியா, இல்ல நீங்க யாருங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு லீடருக்கு தேவையான இன்னொரு முக்கியமான குவாலிட்டி என்னன்னா, யார் யாருக்கு எந்தெந்த வேலையை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கறது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குண்டா இருக்கிற குள்ளமா குண்டா இருக்கிறவ கூப்பிட்டு ஒரு ஒட்டடை அடின்னு சொல்லிட்டு ஹைட்டா இருக்கிறவரை கூப்பிட்டு நல்ல வெயிட் உள்ள பொருளை தூக்கு அப்படின்னா இது கரெக்டா? யார் யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கணும்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவர்தான் ஒரு நல்ல தலைவன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம MS தோனியை சொல்லலாம். தோனி வந்து கரெக்டா யாரு பேட்டிங் ஃபர்ஸ்ட் போகணும், அவர் ஒரு கேப்டனா இருந்தப்போ யார் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும், யார் பவுலிங் பண்ணும், யாரு எங்க கீப்பிங் நிக்கணும், எல்லாத்தையும் கரெக்டா டிசைட் பண்ணி பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. அவர் அந்த மொத்த டீமையுமே ஒரு சக்சஸ நோக்கி கொண்டு போயிருப்பாரு. அவரை நம்ம நல்ல தலைவன் சொல்லலாம். அடுத்தது வந்து நம்ம தலைவர் அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருக்காரு? நல்ல தலைவன் வந்து ஒரு நல்ல விஷனை நோக்கி கொண்டு போறவர் தான் நல்ல தலைவன். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு இது என்னன்னா, இப்ப நம்ம டீமா சேர்ந்து ஒரு விஷயம் செய்யறோம், ஒரு சக்சஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த சக்சஸ நம்ம வச்சுக்கிட்டு, அதாவது அந்த தலைவன் வச்சுக்கிட்டு ஃபெயிலியரை வந்து நம்ம டீமுக்கு கொடுக்கறவன் நல்ல தலைவனா? கண்டிப்பா கிடையாது. ஃபெயிலியரை நம்ம எடுத்துக்கிட்டு நான் தான் இதுக்கு பொறுப்புன்னு சொல்லி மொத்த பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கிட்டு சக்சஸ் வரப்ப நம்ம டீமுக்கு கொடுக்கணும். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்காக ஒரு பொறுப்பு, ஒரு அழகுனே சொல்லலாம். ஒரு நல்ல தலைவனுக்காக அழகுனே நம்ம அதை சொல்லலாம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் விட ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? பறவைங்க தான். யூஸ்வலா நம்ம எல்லாருக்குமே தெரியும், பறவைங்க வந்து வி ஷேப்ல தான் பறக்கும்ட்டு. ஃபர்ஸ்ட் பறக்கிற அந்த பறவை வந்து ரொம்ப எனர்ஜியை லாஸ் பண்ணும். ஏன்னா அந்த ஏர் ஃபோர்ஸ், அதாவது அது பறக்கும் போது அந்த ரெக்கையை விரிச்சு அதிகமா அது பறக்கும் போது முன்னாடி காத்து வேகமா அடிக்க அது ரொம்ப ஃபாஸ்டா பறக்கிறது, அதோட எனர்ஜியை வந்து ரொம்ப லாஸ் பண்ணிடும். அப்ப அந்த வி ஷேப்ல பறக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த பறவை என்ன பண்ணும்? லாஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த பறவை ஃபர்ஸ்ட் போயிடும். லாஸ்ட் இருக்க பறவை ஃபர்ஸ்ட் போயிடும். ஒரு மொத்த டீமா அவங்க சேர்ந்து யாரு எந்த வேகத்துல போனோம், அது ஃபர்ஸ்ட் போறதுனால நிறைய எனர்ஜி லாஸ் ஆகும். பின்னாடி வர பறவைங்களுக்கு கம்மி எனர்ஜி தான் லாஸ் ஆகும். சோ அப்படியே அவங்க போக ஆல்டர்னேட்டிவா ஒவ்வொருத்தரும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போறவங்க செகண்ட், அந்த மாதிரி மாத்தி வந்துட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கடலையே தாண்டக்கூடிய சக்தி இந்த பறவைங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதனால இவங்களுக்கு டயர்டும் ஆகாது, வேர்க்காது அப்படின்னு இது அந்த காலத்திலேயே ப்ரூஃப் பண்ண ஒரு விஷயம். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பறக்கிற பறவையா இருக்கீங்களா, இல்ல லாஸ்டா இருக்கீங்களா? டீமை வந்து எப்படி நீங்க கொண்டு போறீங்க? கார்பரேட்ல ஒர்க் பண்ணலாம், ஐடில ஒர்க் பண்ணலாம், எப்படி வேணா இருக்கலாம். நீங்க உங்க டீமை எந்த மாதிரி கொண்டு போறீங்க? நல்ல தலைவனா இருக்கீங்களா இல்லையா, இல்ல இனிமேதான் இருக்க போறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல லீடருக்கு தேவையான ஒரு நல்ல விஷயங்களா நான் சொல்வேன். வேற ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.